ஏப்ரல் 21. இன்னைக்கு ஹால் டிக்கெட் வாங்க காலேஜுக்கு தான் போகிறோம். கரெக்ட் டைமுக்கு பஸ் ஏறி காலேஜுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லாருக்கும் மாடல் எக்ஸாம் போகிறதால ஆஃப் டே தான் காலேஜ். எங்களுக்கு ஆனுவல் டே முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க செம் எக்ஸாமுக்காக. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹால் டிக்கெட் வாங்க வந்துட்டு நிறைய ஃபார்ம்லாம் தந்தாங்க, அதிலெல்லாம் சைன் பண்ணிட்டு ஹால் டிக்கெட்டையும் வாங்கியாச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு நல்ல நாள் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா, அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு கேண்டீன் கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃபன் பண்ணிட்டு கேண்டீனுக்கு கிளம்பியாச்சு. அதோ அங்கதான் போலாமா? கேண்டீனுக்கு வெளியே பார்த்தா தமிழ்நாட்டு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 வச்சிருந்தாங்க. அதில் நின்று அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, நான் இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கு காரணம் 2026 நானும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை போட போகிறேன். எல்லாருமே நல்லா யோசிச்சு கரெக்டானவங்களுக்கு ஓட்டு போடுங்க. புதுசாக வாய்ப்பு தந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படியே பக்கத்தில் பார்த்தா நம்மளோட சைன்லாம் போடலாம், அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதில் போய் கொஞ்சம் சைன்லாம் போட்டுட்டு கேண்டீனுக்குள்ளே கிளம்பியாச்சு. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லும் கூட்டமாக இருக்குது. அவ்வளோ கூட்டத்துக்கு இடையிலையும் நாங்கள் பூந்து ஒரு 5 லெமன் ஜூஸ் வாங்கிட்டு ஃபேன் கடியில் போய் உட்காந்து ஜூஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, கிளாஸ்க்கு போகலான்னு போகையில் சுட கோபி சில்லி போட்டிருந்தாங்க, அதையும் வாங்கி வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்கையிலே நிறையா பேர் அப்படியே கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால நாங்களும் சீக்கிரம் சாப்பிட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டோம். கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் ஈவெண்ட் செம்மில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தந்துருந்தாங்க, அதையெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரேங்க் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு டே இப்படி தான் கொஞ்சம் ஹாப்பியாகவே போச்சு. ஓகே காய்ஸ், இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது. கரெக்ட் தானே? ஓகே காய்ஸ், பாய். எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.